எப்படி நீ உன் நண்பனுக்கு உன் நன்றி கடனை திருப்பி செலுத்துவாய் என்றார். அதற்கு கர்ணன், நீ என்ன விளையாடுகிறாயா கிருஷ்ணா? கடவுளின் அவதாரமான நீ என்னிடம் வந்து பாண்டவர்கள் தரப்பில் வர சொல்லி என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறாய். அமைதிக்கான வாசல் திறக்கும் என்றால், அமைதி கிடைக்கும் என்றால் நீ ஏன் என்னிடம் வரப்போகிறாய் என்றான். சரி, இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று உன் பிறப்பின் ரகசியம் தெரிந்து கொண்டு உன்னை அரசனாக சொல்லி அழைத்தால் நீ என்ன செய்வாய் என்றார் கிருஷ்ணர். எப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் அமைதி வர வாய்ப்பில்லையோ அதே போல்தான் இப்பொழுது நீ கேட்டதும் நடக்க வாய்ப்பில்லை. இந்த யுத்தத்தின் முடிவில் ஒன்று நான் உயிருடன் இருப்பேன், இல்லை அர்ஜுனன் உயிருடன் இருப்பான். யார் வெற்றி பெற்றாலும் எங்கள் இருவரில் ஒருவர் நிச்சயமாக இறப்போம். திரௌபதியை பொறுத்தவரை அவள் மட்டும்தான் நான் சிந்திக்க வேண்டிய ஒன்றும் வருத்தம் கொள்ள வேண்டிய ஒன்றுமாக இருக்கிறாள். நான் அவளை அத்தனை பேர் கூடியிருக்கும் சபையில் வேசி என்று சொல்லி அவளை அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது. நான் அவளுக்கு ஒரு காலத்தில் தகுதியானவனாகத்தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது இல்லை. திரௌபதியை வேசி என்று சொன்ன அந்த கணமே நான் அவளை